என்றும் மாறாதவராயிருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே இப்படியாக சொல்லப்படுகிறது. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகின்ற காரியம், உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மணவாட்டியின் கண்கள் எப்போதும் மணவாளனை நோக்கி பார்த்து கொண்டிருந்தபடியினால், அவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, அவருடைய நேசத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக எந்நேரமும் அவரையே நோக்கி கொண்டிருந்தபடியினால் மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறார், உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய கண்களும் நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுதினமும் எந்நேரமும் அவரை டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்குமானால், எந்த தேவைகள் காணப்பட்டாலும் எல்லா சூழ்நிலையிலும் என் நேசர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருப்போமானால், அவரையே நம்பி அவரையே சார்ந்து நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் அவரையே நாம் நோக்கி பார்த்து கொண்டிருப்போமானால், நிச்சயமாக நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். வேறு எந்த காரியங்களையும் நோக்கி பார்க்காமல், வேறு யாரையும் நோக்கி பார்க்காமல் அவரை மாத்திரம் நாம் சார்ந்து கொள்ளும்போது, நிச்சயமாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, நம்முடைய கண்களை எப்போதும் நம்முடைய மணவாளனாய் இயேசு கிறிஸ்துவின் பக்கமே திருப்புவோம். நம்முடைய கண்கள் எந்நேரமும் அவரை டிஸ்டர்ப் பண்ணும்படியாய் ஆசையோடு நம்முடைய தேவனை நாம் நோக்கும்போது, நிச்சயமாய் அவர் நம்மை பார்த்து சொல்லுவார், உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. அவருடைய அன்பை நாம் அனுதினமும் பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். எனக்கு அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இரவும் பகலும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய கண்கள் அவருடைய கண்களை டிஸ்டர்ப் பண்ணும்படியாய் எந்நேரமும் அவரையே சார்ந்து கொண்டு அவரையே நோக்கி பார்ப்போம். நிச்சயமாய் நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். எந்த சூழ்நிலையிலும் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு இது நம்ம தேவனுடைய பாதையில் எப்போதும் இருக்கும்படியாய் இது நமக்கு உதவும். அனுதின வாழ்க்கையில் இவைகளை நாம் அபியாசப்படுத்த பழகிக்கொள்வோம். எல்லா சூழலிலும் அவரையே சார்ந்து அவரை நோக்கி பார்க்கின்ற அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில், மணவாட்டியின் குணமாகிய அந்த குணம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும் போது, மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை அனுதினமும் தேடி நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும்படியாய் அவர் வாஞ்சிப்பார். தேவன் தாமே நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன். அல்லேலூயா.